வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேசே சீரியல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ருதி ரவிட்ட நீ உன்னோட வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வராம நான் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி. கேட்ட உடனே ஸ்ருதிக்கு மனசு ஓரமா ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கிடையில விஜயா ரவியை பார்க்காம நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது விஜயாவை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நினைச்சு முத்து இப்போ பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வராரு. ஸ்மெல் பார்த்த உடனே விஜயாவுக்கு சாப்பிடணும்னு தோணுது. ரோகிணி உங்களுக்கு பசிக்குதா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. சிக்கதா செய்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. இதுக்கிடையில முத்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த பிரியாணில ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது பிரசாத மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரியாணியை சாப்பிட்டு அது முன்னாடி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்னென்னமோ பொய் சொல்லி கடைசியா விஜயாவை சாப்பிட வச்சிடுறாரு முத்து. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் மீனா முத்துட்ட கேக்குறாங்க, நானும் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், உங்களை ஒரு தடவை கூட சாப்பிட்டியான அத்தை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் அவங்க சாப்பிடாம இருக்கிறப்ப உங்களால தாங்கிக்க முடியல அப்படின்னு கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, என்ன மொத சாப்பிட வச்சது அவங்க தானே அப்படின்னு சொல்றாரு. அவங்க சாப்பிடாம இருக்கிறப்ப அதை பார்த்துட்டு என்னால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அவங்களுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோட அம்மா, அவங்க பசியோட இருக்கிறத என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில ஸ்ருதி டப்பிங் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா பிஜு அந்த பக்கம் வராரு. ஏன் ஸ்ருதி இப்படி ரோட்ல தனியா நின்றுட்டு இருக்கிற, நான் இருக்கிறப்ப நீ ஏன் தனியா நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட கையை பிடிச்சு இழுத்து காருக்குள்ள உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்போ அந்த ஸ்ருதி இப்போ பிஜு கண்ணத்திலேயே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. மேலே கை வச்சிட்டியான்னு சொல்லிட்டு பிஜு இப்போ ஹார்ஷா நடந்துக்க ட்ரை பண்றாரு ஸ்ருதிட்ட. தேச்சியா வந்த முத்து இப்போ பிஜுவை நல்லா அடி வெளுத்துடுறாரு. நீ என்கிட்ட எவ்வளவு நாளும் கோபப்படு ஸ்ருதி, ஆனா என்னோட தம்பியை தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்றாரு முத்து. வராம அவனும் வீட்டுக்கு வர மாட்டேன்றான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதி இப்போ அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இப்போ முத்து மட்டும் வரல அப்படின்னா பிஜு என்ன வேணாலும் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதியோட அப்பா சொல்றாரு, இது எல்லாமே முத்துவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சிட்ட சொல்லி உன்கிட்ட பிரச்சனை பண்ண சொன்னதே முத்துவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு மண்டபத்துல வச்சும் தேவையில்லாம எல்லாரும் முன்னாடியும் என்ன அடிச்சுவேன் தானே அவன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மீனாவை பத்தி தப்பா பேசியிருக்கிறீங்க அப்பா, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. வீட்டுல எல்லாரும் என்ன எவ்வளவு கேரிங்கா அஃபெக்ஷனா பாத்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. ரவி இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா இப்போ ஸ்ருதி அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. கடைசியா முத்து கையால அடி வாங்கின அவமானம் மட்டுமே மிஞ்சுது வாசுதேவனுக்கு. ஒரு வழியா ரவி ஸ்ருதி 2 பேருமே சேர்ந்து இப்போ அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வரதை பார்த்த விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.